ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன். இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அம்பத்தூருக்கு அடுத்து திருமூலா எம்டிஹெச் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு தான் பார்த்துங்க. புது வீடு, சொல்லப்போனால் 3 வருஷம் ஓல்டு வீடு. சரிங்களா? டபுள் பெட்ரூம், ஹால் கிச்சன் அமைஞ்சிருக்கு. சவுத் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி ஒரு 20 அடி ரோடு மேலே அமைஞ்சிருக்கு. தனியாக ஆன்லைன் பட்டா இருக்குது. அப்ரூவ்டு இப்போதைக்கு ஆகாது, கண்டிப்பாக ஆகிடும். சரிங்களா? லேண்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 30க்கு 60. வீடு நல்லா உள்ளே தள்ளி தான் கட்டியிருக்காங்க. பின்னாடி ஒரு 2 அடி 3 அடி செட்பேக் விட்டு தான் கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு காலி இடம் இருக்குது ஃப்ரண்ட்லேயே. இதை பாருங்கள், இது வரைக்கும் காம்பவுண்டு போட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ ஆல்ரெடி வாடகையில் இருக்காங்க ஆள். இந்த வீடு தான் பார்த்துங்க. லேண்டோட சைஸு 30க்கு 60. தனி ஆன்லைன் பட்டா இருக்குது. சரிங்களா? போர் வாட்டரும் நல்லாயிருக்கும். கரெக்டாக எங்கேன்னு சொல்லப்போனால் புத்தூர்னு சொல்லுவாங்க. இந்த ஆரோக்கியம்பேடு புத்தூர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த நகர் பேர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நகர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டபுள் பெட்ரூம், ஹால் கிச்சனோடு அமைஞ்சிருக்கு. ஒன்றுத்தில் அட்டாச் பாத்ரூம் இருக்குது, ஒன்றுத்தில் காமன் பாத்ரூம் இருக்குது. சரிங்களா? வீடு நல்லா ஹைட்டில் தான் கட்டியிருக்காங்க. ரோடு மட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 6 அடி 7 அடி ஹைட்டில் தான் கட்டியிருக்காங்க. இந்த வீடு தான் பார்த்துங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு இடம் இருக்குது. சைட்லலாம் செட்பேக் விட்டு தான் கட்டியிருக்காங்க. இந்த பாருங்கள், தெரியுதுங்களா? 30க்கு 60 லேண்டோட சைஸு. டபுள் பெட்ரூம், ஹால் கிச்சனாக கிட்டத்தட்ட ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு கட்டியிருக்காங்க. இந்த வீடு தான் பார்த்துங்க. சரிங்களா? விலை பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க. லைட்டாக நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட்லாம் போட்டு பக்காவாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மேலே கூட நீங்கள் வேணால் ரேஸ் பண்ணி கட்டிக்கலாம். படிக்கட்டு அவுட்டில் வெளியில் தான் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குதுங்க. வீடும் சூப்பராக இருக்குது. சரிங்களா? வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். வாடகைக்கு இப்போதைக்கு ஆள் இருக்காங்க. இது திருமூலாவிலேருந்து பார்த்திங்கன்னா புத்தூருக்கு பஸ் ரூட் இருக்குது. பஸ்லாம் வரும், ஆனால் டைமிங் தான். சரிங்களா? அந்த பஸ்ஸு எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் போகும். சரிங்களா? படிக்கட்டு அவுட்டரில் தான் போட்டிருக்காங்க. காமன் பாத்ரூமும் அது ஒன்று இருக்குது. படிக்கட்டு கீழே. சரிங்களா? இந்தியன் டைப்பில் தான் வச்சுருக்காங்க. படிக்கட்டு கீழே. 3 வருஷம் ஓல்டு வீடு தான். சிங்கிள் ஃபேஸ் லைன் தான். வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். எல்லாம் ஆள் இருக்காங்க வாடகை வீட்டுறவங்க. பெரிய ஹால் இது. நல்லா இருக்குது. வீடும் சூப்பராக இருக்குது. நல்லா டைல்ஸில் போட்டு செம்மையாக இருக்குது. கிச்சன் இது. கிச்சன் இது நல்லா செல்ஃப் லாப்டு எல்லாமே வச்சுருக்காங்க. தாராளமாக வாங்கலாம். ஒரு கம்மி பட்ஜெட்டில் உள்ளவங்க தாராளமாக வாங்கலாம். பூஜை ரூமும் இங்கே வச்சுருக்கிறாங்க. பேச்சுலர் பசங்க தான் வாடகை இருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இது பெரிய பெட்ரூம் தாங்க. உள்ள ஆள் இருக்காங்க. இது ஒரு பெரிய பெட்ரூமு. அட்டாச் பாத்ரூமோடு தான் அமைஞ்சிருக்கு. எல்லாம் துணி கிணி எல்லாமே தூங்குது. லேப்டு செல்ஃபு எல்லாமே இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட்னா பாத்ரூம் நல்லா பெருசாக தான் இருக்குது. தாராளமாக நீங்கள் வாங்கலாங்க. சரிங்களா? 60 ரூபா தான் சொல்கிறாங்க. பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது படிக்கட்டு வெளியில் தான். மேலே கூட ரேஸ் பண்ணி நீங்கள் வாடகை விட்டுக்கலாம். சரிங்களா? இந்த வீடு தான் பார்த்தேங்க. சரிங்களா? இங்கேருந்து ரெட் ஹில்ஸு, ஆவடி, வேல்டெக் காலேஜு எல்லாமே கிட்ட தான். கோவில் பலகை எல்லாமே கிட்ட தான் உங்களுக்கு. சரிங்களா? காட்டூர், சிக்கோ, அந்த ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அவுட்டர் ரிங் ரோடுன்ட்டு, அதெல்லாம் கிட்ட தான் நம்மளுக்கு. ஓகே, பாய்.